அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் உள்ள ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12:1. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேலர் பலியை கொண்டும் காணிக்கைகளை கொண்டும் கர்த்தரை ஆராதித்து வந்தார்கள். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு சொல்லுகிறார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று. ஓசியா 6:6 அவ்வாறே கூறுகிறது. என் இருதயத்துக்கு ஏற்றவன் என ஆண்டவர் அழைக்கும் தாவீது அதனால்தான், தேவனே, உமது கிருபையின்படி உமது மிகுந்த இரக்கங்களின்படி என்னை கழுவியருளும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் என சங்கீதம் 51 கூறுகிறார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும் என நீதிமொழிகள் 16:6 கூறுகிறது. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன் என மீகா 6:6 கூறுகிறார். நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து என்று சங்கீதம் 50:13-14 கூறுகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே தேவன் தமது பிரியத்தை தெளிவாக தெரியப்படுத்தி இருக்கிறார். பலியிடப்பட்டு ஜீவனில்லாத ஆட்டுக்கடாவை அல்ல, ஜீவனோடு இருக்கிற உனது சரீரத்தையே பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் உள்ள ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதுவே புத்தியுள்ள ஆராதனை என ஆவியானவர் அறிவிக்கிறார். ஏனென்றால் நமது சரீரம் தேவனாலே பெற்றும் நம்மில் தங்கியும் இருக்கிற ஆவியானவரின் ஆலயமாக இருக்கிறது. புத்தியுள்ள ஆராதனை செய்யும் போது மனம் புதிதாகும், நாம் மறுரூபப்படுவோம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியும் மனப்பக்குவம் அடைவோம். இவ்வுலகத்தின் வேஷம் கலைந்து போகிறதே, மறுரூபம் அடைவோம், வேஷம் போட வேண்டாம். புத்தியுள்ள ஆராதனை செய்து மறுரூபப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை பலப்படுத்துவாராக. ஆமேன். ஜெபம். நல்ல தேவனே, என்னை முற்றிலுமாக உமக்கு ஒப்புவிக்கிறேன். ஜீவ பலியாக என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.